சிவாய நமக. ஒரு மனிதன் சிவத்துக்குள் செல்கின்ற பொழுது சிவனால் அந்த ஆன்மாவானது ஆட்கொள்கின்ற சமயத்தில் வாழ்க்கையில் படாத துயரங்கள், துன்பங்கள், எண்ணற்ற பிரச்சனைகளெல்லாம் கடந்தால் மட்டுமே சிவத்துக்குள் நாம் செல்ல முடியும். அப்படி அந்த பிரச்சனைகளெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்து அவற்றில் அவன் அந்த பிரச்சனையில் இருந்தும் நம்மளை நினைக்கின்றானா அல்லது வழிபாடு செய்கின்றானா என்பதை நம்மளை எம்பெருமான் சோதிக்கக்கூடிய செயலாகும். அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் அடைந்து விட்டோம் என்றால் வாழ்க்கையில் எதுவும் வேண்டியதில்லை. எல்லா வகையான செல்வத்தையும் பெற்ற இறைவன் நம்மோடு இருக்கின்ற சமயத்தில் நாம் எந்த செல்வத்தையும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பட்டினத்தார் எல்லோருக்கும் தெரியும். பெரிய செல்வந்தர், பல கோடிக்கு அதிபதியானவர், எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு எளிமையாக துறவரத்தை கடைபிடித்து பயணம் செய்யக்கூடிய அந்த பட்டினத்தார் அவர் மூலியமாக ஒரு மன்னனை, ஒரு அரசனை சிவத்துக்குள் கொண்டு வருவதற்கு பட்டினத்தாரை ஒரு மூல காரணமாக எம்பெருமான் பயன்படுத்தினார். சிவபெருமானுடன் ஆழ்மை கொள்ளப்பட்ட பட்டினத்தார் அவர்கள் மாலை நேரத்தில் ஒரு விநாயகர் கோயிலிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அரமனைக்கு களவாட செல்லக்கூடிய அந்த கயவர்கள், இறைவா, நாங்கள் எதை களவாடி வருகின்றோமோ அதில் உமக்கு பங்கு என்று விநாயக பெருமானை வேண்டுதல் செய்து அரமனையிலே களவாடுகிறார்கள். அப்படி களவாடி வருகின்ற பொழுது அங்கு காவலாளர்கள் பார்த்து அவர்களை துரத்துகிறார்கள். ஓடிக்கொண்டே விநாயகருக்கு ஒரு மாலையை, பவள மாலையை வீசிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த இறைவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் உறங்கிக் கொண்டு இருப்பவர் பட்டினத்தாராவார். அப்படி பட்டினத்தார் அவர்கள்தான் இந்த நகையை திருடியவர்கள் என்று சொல்லி மிக கொடுமையான தண்டனையாக கழுமரத்தில் அவரை கட்டப்பட்டு வைத்திருக்கிறார்கள். இறைவனுடைய பெயரையும் இறைவனுடைய நாமத்தையும் இறைவனே நினைத்து வாழ்ந்த அந்த பட்டினத்தாருக்கு கிடைத்த பரிசு என்ன? திருடன் என்ற ஒரு பட்டமாகும். அவருக்கு கிடைக்கப்பெரிய தண்டனை என்பது மரண தண்டனையாகும். நாம என்ன பண்ணியிருப்போம்? உடனே சாமி திட்டி இருப்போம், உன்னை கும்பிட்டதுக்கு இதான் எனக்கு சொல்லிட்டு அந்த நிமிடமே இறைவனை உதிரி தள்ளிவிட்டு இறைவன் வேணாம் என்று சொல்லிவிட்டு வேறு கடவுளை நாம் வழிபாடு செய்ய ஓடிவிடுவோம். இன்றைக்கு அப்படிதான் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் பிடித்த ஒன்றை எவன் விடாமல் இறுக்கி பிடிக்கின்றானோ அவன் வாழ்க்கையில் பெரும் வெற்றி அடையலாம் என்பது ஆன்மீக நூல்கள் நமக்கு சிறப்பாக எடுத்து கூறுகின்றன. அப்படி பட்டினத்தார் இருக்க சிவநாமத்தை பிடித்து கொண்டார். பிடித்து கொண்டு சிவபெருமானை பார்த்து ஒரு அழகாக பாடல் பாடலாம். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என உணரப் பெற்றேன். தெய்வமே தெய்வமே என் செயலாக இருந்தாலும் நம்மளை வழிநடத்தக்கூடியது இறைவனாவார். அப்படி நல்ல செயலுக்கு பின்னாலும் இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றார். ஒருவன் கெட்ட செயலுக்கு பின்னாலும் இறைவன் அவனை பயணம் செய்ய வைக்கின்றார். இந்த பூலோகத்திலே அவன் நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் நல்ல செயல்பாடோடு வாழ்கின்ற சமயத்தில் நல்ல சிந்தனைக்கும் நல்ல செயல்பாடுகளுக்கும் இறைவன் துணையாக இருந்து அவனுக்கு துன்பம் வருகின்ற வேளையில் பக்கபலமாக இருந்து அவனை காப்பாற்றுகிறார் எம்பெருமான் ஈசன். பாவம் செய்பவனுக்கும் பின்னாலே இருந்து தக்க தருவாயில் அவனுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத தண்டனையை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். அப்ப ஒவ்வொருவருடைய செயலுக்கும் பின்னால் நம்மளை ஆட்டி வைப்பது இறைவன் ஆவார். இறைவன் மீது பற்று கொண்டிருந்த பட்டினத்தார் மூலமாக பத்ரகிரி எனக்கூடிய பேர் அரசன் ஒரு சிவனடியானாக, ஒரு சிவனுக்கு சீடனாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், மண்ணு வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், எல்லாத்தையும் துறந்து சிவத்துக்குள் வந்து இறைஞானத்தை அடைந்து முத்தி அடைந்தார். அப்போ ஒவ்வொருவருடைய செயலுக்கும் பின்னால் இறைவனுடைய செயல்பாடுகள் மிக செம்மையாக
தெளிவாக அவனை வழிநடத்தி வாழ்க்கையில் நிலைபெற வைப்பது இறையருளாகும். ஆகையினால் எல்லோருக்கும் எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் சிவனை இறுக்கி பிடித்து கொண்டு சிவநாமத்தோடு பயணம் செய்கின்ற சமயத்தில் இறைவன் நமக்கு துணையாக இருப்பார். திருச்சிற்றம்பலம்.